சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வளவன். கருணாஸ் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. 200 கோடி விட்டுட்டு வரேன்னா இங்கே 2,00,000 கோடி சம்பாதிக்கலான்னு தானே வர, நீ என்னமோ புத்தர் இயேசு காந்தி மாதிரி பேசுறீங்கிற மாதிரி ஒரு கருணாஸ். அதுதான் நம்ம இன்னைக்கு தானே கருணா சொல்கிறாப்புல. நம்ம தான் முதல் பேட்டியிலே சொல்கிறது, அரசியல் கட்சி ஆரம்பித்த முதல் நாள்லேயே நம்ம அதான சொல்லுவோம். 200 கோடி நீ விட்டுட்டு வர, மித்தவனுக்கு டீ பச்சை தண்ணி கூட வாங்கி கொடுக்காதவன் நீ வந்து 200 கோடி விட்டுட்டு வரேன்னா இந்த கூமுட்ட பயலுக பெரிய வருமானத்துக்கு. ஏன்னா இவன் அதைத்தான் பார்ப்பான். நம்ம அதை உதாரணத்தோடு பேசியிருக்கோம். ஒரு பெட்டி கடைக்காரர் 10,000 ரூபாயில் ஒரு பெட்டி கடை வச்சுருப்பார். அந்த பக்கம் போகிற ஒரு பென்ஸ்காரோட டயரே வந்து ₹1,00,000 வரும். இப்போ அந்த ஒரு டயரை கழட்டி இவன் பார்ப்பான். அந்த ரோட்டில் போட்டு உருட்டுற அந்த ₹1,00,000 கொடுத்தேன்னா கடையை பெருசாக்கிடுவான். அவன் பார்வையிலேருந்து பார்க்கும்போது அது பெருசாக தான் தெரியும். ஆனால் அவன் வந்து ₹1,00,000 டயரை போட்டுட்டு எவன்கிட்டயாவது 1 கோடி ஆட்டையை போட்டுருவான். அதுக்கு அவனுக்கு இந்த ₹1,00,000 டயர் போட்ட வண்டி தேவைப்படும். ஸோ அவனோட பார்வை வேறு. ஸோ இதான் நம்ம தான் ஏற்கனவே சொல்லிக்கணும். காரை காமிச்சு அவன் பெரிய லெவலுக்கு அவன் கறக்கிறது. அந்த காரில் போய் தான் அவன் வேற பிஸ்னஸ் பண்ணி அவன் 10 கோடி சம்பாதிப்பான். முதலமைச்சர் ஆக்குறேன், யூக வகுப்பாளர்னு அப்படின்னு ஒருத்தன் போவான், இது பண்ணுவான். இப்படி அவன் தரத்துக்கு அவன் கண்ணாடியை போட்டு தான் அவனை பார்க்கணும். நம்ம பெட்டி கடையில் உட்காந்து நம்ம ஆண் வாயை பிறந்தோம்னு வைங்க, வேலைக்கு ஆகாது. இதில் பார்த்தீங்கன்னா உட்கட்சி சர்வே வந்து எடுத்திருக்காங்களாம் தாவேக்காவில். இதை தேசிய ஊடகங்கள் வரைக்கும் போடுறாங்க, தாவேக்காவுடைய உட்கட்சி சர்வே அப்படின்னு. இந்தியா டுடேயில் டிபேட் எல்லாம் வைக்கிற லெவலுக்கு போயிடுச்சுங்கிறது பார்க்க வேண்டியிருக்கு. அதில் வந்து இந்தியா டுடேயில் எப்பயே போயிடுச்சுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடியே பிச்சை எடுத்து தான் பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. சர்வே பிச்சை எடுத்து தான் நடத்திடுது. இப்போ எல்லாரும் ஆளாளுக்கு இறங்கினோடனே இப்போ அவங்க தொழில் பாதிக்குது. சர்வே பண்ணுறவன்ட்டே காசை வாங்கிக்கிறாங்க. சரி கொடு, உன் சர்வே போடுற விட நான் சர்வே பண்ணி உன்ட்ட காசை வாங்கி அப்போ நான் ஆள் அனுப்பி எதுக்கு, நீயே என்னத்தையாக கொடு, பேமெண்ட்டையும் கொடு, டிபேட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு ரேட்டு. இது கேபினட் டான்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா திமுக முதலிடம், 2வது இடத்துல விஜய் இப்போ லீடில் இருக்காராம். இந்த 4 மாதத்தில் அது முன்னே போக கூட வாய்ப்பு இருக்குது. அதிமுக பரிதாபமாக எங்கேயும் பின்னாடி இருக்குங்கிற லெவலுக்கு சர்வே போட்டு சீட்டு எண்ணிக்கைலாம் சொல்கிறாங்க. திமுக 104 லீடிங், விஜய் 74 லீடிங், அதிமுக 56 லீடிங். அப்போ வந்து 2வது இடம். ஆனால் சிஎம் ஆகணும் யாருன்னு கேட்டால் விஜய்க்கு தான் அதிக ஓட்டு விடுதான். கட்சிக்கு கம்மியாக தான் 2வது இடம் தானே, விஜய்க்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். சிஎம் அவரா கட்சி என்ன விஜய் வச்சுருக்காங்க, அவங்க அப்பா வச்சாங்க கட்சி. இந்த மாதிரி அதான் வீணாக பண்ணிக்கிறேன். காசு கொடுத்தா எதை வேணான்னு போவேன். இப்போ என்ன சொல்கிறாங்க, விஜய் சிஎம்மாக ஏற்றுக்கிட்டு எடப்பாடி துணை முதல்வர்னு வரணும்னு கூப்பிட்றாங்களா? அது எதுக்காக? இல்லை, அவங்க ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணும். அப்போ தானே பொழப்ப ஓட்ட முடியும். அப்படின்ற மாதிரி ஆதவர்ச்சுனா அவரது உழைப்பு வந்து கடுமையாக இருக்குது. போய் புரட்டு பித்தலாட்டம் எங்கேயோ போய் அவனே காலி பண்ணி அவனே தெருவுக்கு இழுத்து விட்டு காங்கிரஸ்காரன தெருவில் சோத்துக்கொல்லி இல்லாமல் அலைய விடுறதில்ல அப்படிங்கிறது. அவருமே பேச ஆரம்பிக்கிறது முன்னாடி டிவிக்கேன்னு கத்திருக்காங்க. திருச்சி வேலுசாமி டென்ஷன் ஆகி நான் என்ன பேசுகிறேன்னு கேளு, இந்த மாதிரிலாம் கத்துறதுன்னா வெளியே போடணும், முதல்ல டென்ஷன் ஆயிருக்கு. அவங்க சொல்லலாம், யோ நீ முதல்ல வெளியே போயான்னு வந்தது என் கட்சியில் டிவி கேக்கு நாங்கள் வந்திருக்கோம், நீ என்னத்தை வந்து நீ பேசுகிறத கேட்குறக்கா, அதான் யூடியூப்லேயே நாங்கள் பார்த்துட்டு. இல்லை, நள்ளிரவு 1:30 மணி வரைக்கும் அந்த கூட்டம் நடந்திருக்காமே அந்த அளவுக்கு. ஆமாம், கிறிஸ்மஸ் வந்து 12 மணிக்கு மேலே தானே, இயேசு பிறப்பு வந்து 12 மணிக்கு மேலே தான் இருக்கும். அவங்க ஒரு நாள் முன்னாடியே கொண்டாடிருக்காங்க. இதில் என்னென்னா அந்த வந்த கேங்குக்குள்ளேயே தொண்டர்களுக்குள்ளேயே ஏதோ சலசலப்பாய் கைகலப்பாயிருச்சுன்னு அந்த வீடியோ வைரல் ஆகிட்டுருக்கு. பொதுமக்களே இவங்க என்ன இந்த மாதிரி போடுறாங்கன்னு அடிச்சிட்டாங்கன்னு ஒரு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. கேங் வரேன்னா அவங்க அந்த இன்விடேஷனில் போட்டது 1000 கலைஞர்களோட நிகழ்ச்சி நடக்கும், 64 பேண்டுகள் மற்றவங்கெல்லாம் கூப்பிட்டு வரோன்னாங்க. இது தாவேக்காக கூட்டின கூட்டம் ஆதவர்ஜனாக கூட்டுச்சுன்னு இவங்க கிளப்பி விட்டாங்க. அதாவது அவங்க வந்து எல்லா கட்சிக்காரனையும் கூப்பிட்டு சமத்துவ பொங்கல் எம்எல்ஏக்கெல்லாம் கூப்பிட்டு பண்ணணுன்றாங்க. ஆதவர்ஜனா ஒரு ஆள் கலந்துக்கிறதுனால காங்கிரஸ்காரன் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து விட்டாங்க. ஆனால் இவர் வந்து கட்சி கட்டுப்பாட்டை மீறின வராது போன யார்? திருச்சி வேலுசாமி. திருச்சி வேலுசாமி எந்த கட்சியிலையுமே இல்லைங்க. அவர் எந்த கட்சியில் காங்கிரஸ் ஆதரவாளர். டிவியில் டிபேட்டில் போடுவாங்கல்ல, பெண் ஆர்வலர், அப்புறம் வந்து சமூக ஆர்வலர், யானை ஆர்வலர்லாம் போடுவாங்க. அவங்களாம் ஒரு பேர் வச்சு போடாது. அந்த மாதிரி காங்கிரஸ் ஆர்வலர் யார்? கட்சியில் இல்லையா? அவர் மூத்த தலைவர். அவர் காடு கிட்டலாம் இல்லை, வயசு கூடனால மூத்த தலைவர் மூத்தவர்ன்றாங்க.
தலைவர்னு சொல்லியிருப்பாரு. ரொம்ப நாள் அவர் இருக்காரு. காமராஜர் பீரியட்லாம் இருந்தாருன்னு அப்புறம் வெளியில போனாரு. நானும் தான் எம்ஜிஆர் பீரியட்ல அப்பதான் இருந்தேன். நானும் தான். சுப்பிரமணிய சாமி கூட இருந்தார், ரிட்டர்ன் வந்தாரு. யாரு கூட யார் இருந்தா எந்த காலத்துல ஆனா சத்தியமூர்த்தி பவன்ல பிரஸ் மீட்லாம் கொடுக்குறாரு சார். செல்வ பிறந்தகை யாரை திட்டு செல்வ பிறந்தே கொஞ்சம் மதிப்பு கொடுத்து கூப்பிடாரு. மூத்த தலைவர்னு. சரி இருக்குன்னு கார்டு தொலைச்சிருப்பாரு. எனக்கு கார்டெல்லாம் இருக்காது. ரெனியூ பண்றதுக்கு இந்த வருஷம் சந்தாலாம் கார்டு இருந்தா தானே ரினியூ பண்ணுவீங்க. வீட்டில் துவைக்கும் போது கார்டோட சேர்த்து துவைச்சிட்டாயின்னு வைங்க, அவ்வளோதான். அந்த கார்டை பிச்சு பீஸாக போய் தூக்கி போட்டு அப்புறம் போனோடனே ஆஹா கார்டை தொலைச்சிட்டாரு இப்போ சேர்க்க வேணாம்னு சொல்லி அப்படியே விட்டுருவாங்க. புரியுது அவங்களுக்கு. அவர்னால ஒரு வாய்ஸ் அவர் காங்கிரஸில் ஒரு சாராரோட மனநிலையெல்லாம் பிரதிபலிக்கலையா? அதெல்லாம் கிடையாது. இந்த சென்னை ப்ரெஸ் கிளப் இருக்குல்ல, அதை அப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் கார்டை தொலைச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆஹா மாட்டினா இனி இவனை உள்ளே சேர்க்குறதுக்கு இது இல்லைன்னு சொல்லி அப்படியே உங்களை துரத்திடுவாங்க. கார்டு பழைய கார்டு இருந்தால் தான் ஒரு சந்தா வசூல் பண்ண முடியும். கார்டோட நம்பரை சொன்னா நீ நம்பர் இருக்குது, ஒன்றை ரெக்கார்டு இருக்கும். ரெக்கார்டு இருக்குன்னா இல்லை அது நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்வாங்க. அது இருந்தால் கார்டு இல்லைன்னா அவங்களுக்கு பெரிய கொண்டாட்டம் ஆயிடும். அதே மாதிரி தான் காங்கிரஸ்லேயும். அவர் இல்லையே இல்லை நான் காமராஜர் பீரியடில் அதுக்கான ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் அது அப்பயே சட்டையோடு துவச்சி போட்டாங்க எங்கள் ஒய்ஃபு. காமராஜர் நானும் இருக்கேன். ஃபோட்டோவெல்லாம் மழை தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ப மாட்டேன்றாங்க. ஃபோட்டோவும் கார்டை எடுத்துகிட்டு வாங்க, உங்களுக்கு மெம்பர்ஷிப் போட்டு தரோம். இல்லைன்னா சுப்பிரமணிய சாமி கட்சியிலேருந்து சேர்ந்ததாக எழுதி கொடுங்க. ஏன்னா சுப்பிரமணிய சாமிகிட்ட ஒரு கொஞ்ச நாள் இருந்தீங்க, அதுக்கான ஆதாரம் யூடியூப்பில் பூரா இருக்குது. இல்லைன்னா சுப்பிரமணிய சாமிகிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வாங்க, என் கூட ஏதாவது இருந்தார் கட்சியை விட்டு விலகிட்டாரு அவரே காங்கிரஸில் சேர்த்துக்குங்கன்னு எழுதி வாங்கிட்டு வாங்க. அவரே கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கார், அவரை தேடி பிடிச்சி. அதான் இதெல்லாம் புலிப்பால் கொண்டு கதை தான். அந்த காலத்தில் ஐயப்பனை புலிப்பால் கொண்டு சொல்லி பழி வாங்குறதுக்காக அனுப்பிவிடுவாங்க. அவர் எங்கே போய் புளியை தேடி பிடிச்சி பால் கறந்து அது மாசமாக இருக்கணும், அப்போ தான் பால் கறக்கும். சாதா டயத்தில் பால் கறக்காது. இதெல்லாம் நடக்கிற கதை. அந்த மாதிரி தான் திருச்சி வேலுச்சாமி இதில் காங்கிரஸில் சேர்க்கறது. பழைய கார்டை எடுத்துகிட்டு வாங்கன்றேன். காமராஜர் கையெழுத்து போட்டார்னு சொன்னீங்கல்ல, அந்த கார்டு இருக்கா அதை எடுத்துகிட்டு வாங்க. இல்லைப்பா அது அப்பயே இது கொடுத்தோம், ஆற்றுல அடித்து துவைச்சது, காவிரி ஆற்றுல கந்தலாக போயிடுச்சு, அப்போ நீங்களும் போயிருங்க வந்துடாதீங்க. பாதி இது நஞ்சு ஆத்தோட போயிடுச்சு, மீதி பாதி இருந்துச்சு, காய வச்சிருந்தா அதுவும் போச்சு காணாம. இல்லை அதில் என்ன இருக்குன்னா காங்கிரஸ் கட்சின்னு மட்டும் இருக்கும், போன ஆதாரம் இருக்காது, யார் கையெழுத்து இருக்காது. அது முன்னாடி தமிழ் மாநில காங்கிரஸா இல்லை ஜனதா வேற ஏதாவது இது இந்த காங்கிரஸ்லாம் பின்னாடி சிதம்பரம் ஜனநாயக காங்கிரஸ்னு வச்சிருந்தாரு. அந்த மாதிரி எந்த காங்கிரஸ் இவர்கிட்ட தனி கட்சியும் கிடையாது. இப்போ நீங்கள் தமிழ் குருவியை பொறுத்தளவுக்கு வியாபாரி, நல்ல வியாபாரி. அப்பப்போ கொண்டு போய் எங்கேயாவது பேரை மாற்றி ப்ராடக்ட் இது பண்ணி அவர் எலெக்ஷனில் நிற்க மாட்டார். இத்தனை வருஷம் நிற்கலன்னா பேரை ரத்து பண்ண உடனே பேரை மாற்றிட்டு வேற ஒரு கட்சின்னு போட்டு அந்த கட்சியை வேற ஒன்றை வித்துறது. புரியுதா? மாற்றி விற்கிறது தான். 5வது கட்சின்னு நினைக்கிறேன். இப்போ வித்த கட்சி ஜி.கே. வாசன்ட்ட அவர் அப்பா வீட்டை கொண்டு வித்துட்டாங்க. ஸோ அவர் கடந்த காலத்தில் இப்போ கப்பல் போக்குவரத்து அமைச்சராலாம் இருந்தார், இன்னுமா விவரம் இல்லாமல் இருக்கார். அது தமிழ் குருவி எப்படின்னா, இந்த பஸ்ஸில் பெண்கள்லாம் என்ன பண்ணால் கை குழந்தையோடு இருப்பாங்க. குழந்தைங்க அந்த காலத்தில் 10 குழந்தை இருக்கும். அப்போ கை குழந்தைய பெருசாக மதிக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு 4 குழந்தைய வச்சுருக்கும் போது அந்த பெண்கள் அம்மா குழந்தைய கொடுமா நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பஸ்ஸில் வாங்கி வச்சுக்குவாங்க. இறங்கும்போது கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் தமிழ் குருவி. இப்போ ஜி.கே. வாசன் கையில் குழந்தைய கொடுத்துரு, பஸ்ஸை விட்டு இறங்கும்போது வாங்கிக்கிறேன்னு. அடுத்த எலெக்ஷனில் பஸ் நிற்கும் போது அந்த குழந்தைய பிடிங்கி இன்னொரு பஸ்ஸில் ஏறி இன்னொருத்தன் கையில் கொடுத்து. அந்த மாதிரி தான் தமிழ் குருவி. இவர் அந்த இதுக்கும் லாயக்கில்லை. பாவம், நானும் நேர்மையான மனுஷன்தான் திருச்சி வேலுச்சாமி. ஆனால் என்ன பண்ணுறதுன்னா வயசாக நல்ல மனுஷன்தான், ரொம்ப வயசாகிடுச்சுல, எவன் கூப்பிட்டாலும் போயிடுறது. அதுக்காக வண்டியில் ஏறினா எங்கேயாவது கொண்டு இப்போ இடம் தெரியாதத்தில் இறக்கி விட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இல்லை சார், ஒரு வயசுக்கு மேலே மூத்தவர்னு மரியாதை கொடுத்து கூப்பிட்ற இடத்துக்கு போவாங்கல்ல, போகலாம். அதுக்காக எங்கேயாவது கொண்டு இறக்கி இப்போ பனங்காட்டில் கொண்டு இறக்கி விட்டாங்கன்னா ஃபோனையும் பிடிக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எப்படி வருவீங்க? எப்படி நடந்து வருவீங்க? தோடு திருடுறவங்க. ஆமாம், கூப்பிட்டு போனாங்க. கிட்னி திருடுறது என்ன பண்ணுறது? பார்த்து தான் இருக்கணும். அவர் அதை பண்ண மாட்டாரு. சரி, என்ன அவர் வயசாகிடுச்சு, அவர் இஷ்டம். சீமான் ரொம்ப கடுமையாக விஜய் எதிர்த்திருக்கா. இல்லை நம்ம சாப்பிட்ட எச்சியை பிடிங்கி இங்கே பல பேர் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னவனே நான் தான். கட்சி சின்ன கொடி கூட பாரு, நம்மளது சிவப்பு மஞ்சளையே திருடி வச்சுருக்கிறானுங்க, அவன்லாம் யார் நீ அப்படின்ட்டு ரொம்ப ஆவேசமாக பேசி, வேலு நாச்சியாரை நான் சொல்லலைன்னா அங்கே யாருக்காவது தெரியுமா, நான் இல்லைன்னா இங்கே யார் பேசியிருப்பா முதல்ல அப்படின்லாம். அவர் பைத்தியம், இவன் ஒரு பைத்தியம். அந்த பைத்தியத்தை இந்த பைத்தியம் மிஞ்சிருச்சு. அவனுக்கு மிஞ்சி அது வேலுநாச்சியார் அது இவங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. அதில் இது சொல்லி சும்மா சண்டை போடாங்க கேட்டையா,
இருங்க மாமூல் தானே, மாமூல்ன்றதை நேரடியாக கேட்க வேண்டியதானே, இதுக்கு மறைமுகமாக கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சீமானம் சொல்லுவாங்க. இல்லை சார் வழக்கமாக இந்த ஃபாரின் வசூல் பாதிக்குது அதுதானே, அதை நேரடியாக சொல்ல வேண்டியதானே, எதுக்கு சுற்றி வளைச்சு விஜய் டிவிக்கேன்ற. வழக்கமாக ஃபாரினில் கூட்டமெல்லாம் சீமானோட ஸ்டைல். இப்போ ஆடியோ லான்ச் இவங்க போகிறது கூட அவருக்கு நாளைக்கு அவரே போட்டிக்கு மலேசியா. ஆமாம், இப்போ அதுதான் சொல்லுவாங்க, ஏடா இப்போ தான் போட்டோம் இன்னொரு ஆளுக்கு, நீ அப்புறம் நாளைக்கு வாண்டுருவாங்க. மலேசியாவில் கூட்டம், இப்போ மலேசியாவுக்குள்ளே சீமானை விட மாட்டாங்க. இலங்கைக்கு போக முடியாது, மலேசியா போக முடியாது, யூரோப்பியன் கண்ட்ரிக்கு போக முடியாது. ஆனால் இவர் கையெழுத்து போட்டு கொடுத்தா விசா கொடுக்குறான், சிட்டிசன்ஷிப்பே கொடுக்குறான்னா அது அவங்களா சொல்லியிருப்பாங்க. கட்சி ஆஃபீஸில் உள்ள விடுறதுக்கு ஏதோ அதை விசான்னு நினச்சிக்காரு. கர்மாந்திரம் பிடிச்சவங்க இங்கே வச்சு என்னத்த சொல்கிறது. அதாவது சிலர்லாம் கடன் எப்போ கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் முன்னாடி கேட்டிருக்கலாம் இல்லை, நான் இப்போ தான் கையில் இருந்துச்சு செலவு போட்டேன். அப்படிதான் இப்போ ஏற்கனவே சீமான் ஒரு 3 வருஷம் இந்த கொரோனா டைம், அந்த டைமில் வந்து இப்போ கடைசியாக மலேசியாவுக்கு போனது. இனி மலேசியாவுக்குள்ளே விட மாட்டாங்க. அங்கே உள்ள ஒரு எம்பி 2 எம்எல்ஏ முக்கியமான ஆள்லாம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைச்சிட்டாங்க. ஐயோ, 6 மாதம் கழித்து தான் வெளியே அவங்க எடுக்கக்குள்ளே போகும்போது இவர் போய் எதுவும் பேசினதுனால அந்த கொடி எல்டிடி கொடி அவங்க ஆதரவாளர் ஒரு தவறான் இந்தியாவிலேருந்து அவனுக்கு இவங்களும் ஆதரவாளர்னு சொல்லி அங்கே உள்ள எம்எல்ஏக்களை பிடிச்சி உள்ள போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி என் புக்கு அங்கே ரிலீஸ் பண்ணுறேன், தளம்பதித்த தமிழனை எல்லாம் கொண்டு போயிட்டேன். அதில் பிரபாகரன் படம் இருக்குதுன்னு சொல்லி வரலாறு தானே எழுதியிருக்கேன், அதுக்காக வெளியே காட்டிடாதீங்க, இப்போ தான் 3 பேரை பிடிச்சி போட்டிருக்காங்க, அப்புறம் உங்கள் பீலில் இருக்கிறதுக்குள்ளே 6 மாதம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி அப்புறம் புதுசாக வெளியிட்டே தள்ளி வச்சோம். அந்த ஈவெண்ட்டை லைவ் போட்டு எங்கள் சேனல் மானிட்டைசேஷன்லாம் போச்சு. அதான் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேறு ஈவெண்ட் சீமாந்தி ஈவெண்ட் அது அவர் பேசுனது தான் இப்போ காலி பண்ணி விட்டுருவாங்க. எவ்வளோ பேரை காலி பண்ணிவிட்டு, ஆனால் அவங்க என்னமோ இப்போ செயற்குழு பொதுக்குழுக்கெல்லாம் வந்து திரள் நிதி கேட்டுக்கிட்டு அந்தளவுக்கு நிதி இருந்தால் தான் நடத்த முடியும். ஒரு வறிய கட்சியாக இருக்குது அப்படின்னா. 2வது பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், பையனை படிக்க வைக்கணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், பங்களா, அதில் 2 வாட்ச்மேன் இருக்காங்க துப்பாக்கியோட, முன்னாள் இராணுவத்தில் 2 பேரில் அவனுக்கு 25,000 சம்பளம் கொடுக்கணும், 3 டிரைவர் சம்பளம் கொடுக்கணும். எப்படி நடத்துறது கட்சி? பாப்போம் சார். ஒரு விரிவான ஒரு இடையில் உங்கள் நேரத்துக்கு பொறுத்தளவுக்கு மிக்க நன்றி சார்.